Hi all, and last video பார்த்தோம் அப்படின்னா we saw intro to system design, like why we need to do system design and what are the things we should consider before doing this system design, and we saw about the physical reality of hardwares and bottlenecks பற்றி டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். ஸோ இப்போ வந்து இந்த வீடியோவில் பார்த்தோம் அப்படின்னா it will be moving into a specific topic called Little's Law. So Little's Law. So the Little's Law is not specific to system design, but is often a overlooked topic. ஸோ சிஸ்டம் டிசைன் மட்டும் இல்லாமல் இது வந்து பொதுவாக ப்ராடக்ட் மேனேஜ்மெண்ட் இல்லை நிறையா இடத்துல யூஸ் பண்ணுவாங்க. பட் திஸ் இஸ் சம்திங் ஐ பிலீவ் தட் இஸ் ஆஃபன் ஓவர்லுக்ட். ஸோ லிட்டில்ஸ் லா அப்படின்றது என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, let's say we have a software and we deploy it in a web server. ஓகேவா? ஸோ இப்போ இந்த வெப் சர்வரில் வந்து பார்த்தோம் அப்படின்னா இட் வில் பி ஹேண்ட்லிங் சம் கன்கரண்ட் ரெக்வஸ்ட் இல்லையா? ஸோ இது இந்த லிட்டில்ஸில் என்ன சொல்ல வருது அப்படின்னா, இட் டேக்ஸ் 3 காம்போனன்ட்ஸ் அண்ட் ப்ரொவைட் அ ரிலேஷன்ஷிப் பிட்வீன் த 3 திங்ஸ். ஸோ அந்த என்னென்ன 3 திங்ஸ் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு திங் வந்துட்டு கெப்பாசிட்டி ஆஃப் த சாஃப்ட்வேர் சிஸ்டம். கெப்பாசிட்டி ஆஃப் த சிஸ்டம் எல் அப்படின்னு சொல்லுவாங்க, டினோட் பண்ணுறது. நெக்ஸ்ட் திங் பார்த்தோம் அப்படின்னா the rate of consumption of the system, software system, rate at which the software system or the service is consumed. இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தோம் அப்படின்னா ரெக்வஸ்ட் பர் செகண்ட் வந்து சொல்லலாம் சிஸ்டம் டிசைனோட கான்டெக்ஸ்டில். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் ஒரு சர்வரில் வந்து ஒரு ஆப்பை டெப்ளாய் பண்ணியிருக்கீங்க அண்ட் அந்த ஆப் பார்த்தீங்கன்னா லைக் எப்படி சொல்கிறது, ஒரு 100 ரெக்வஸ்ட் வந்து ஒரு செகண்டுக்கு வருது, ஆர் 200 ரெக்வஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு செகண்ட். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா the rate at which the service that you provide is consumed இல்லையா? ஸோ அது வந்து லைக் 100 RPS இந்த மாதிரி. இது ஒரு எக்ஸாம்பிள். இது வந்து everything that I talk right now is in context of system design. ஓகே, தேர்ட் ஒன் வந்து பார்த்தோம்னா லேட்டன்சி. Latency on average for each request. ஸோ இது வந்து பார்த்தோம், இது வந்து லேம்டான்னு டினோட் பண்ணுவாங்க. இது வந்து பார்த்தோம் அப்படின்னா W அப்படின்னு சொல்லிட்டு டினோட் பண்ணுவாங்க. ஸோ 3 காம்போனன்ட்ஸ் இருக்குது இந்த இடத்துல. ஃபர்ஸ்ட் திங் என்னன்னா கெப்பாசிட்டி ஆஃப் த சாஃப்ட்வேர் சிஸ்டம். மோஸ்ட்லி மோர் ப்ரிசைஸ் சொல்லணும்னா கன்கரண்ட் கெப்பாசிட்டின்னு சொல்லுவாங்க இதை. நெக்ஸ்ட் திங் வந்து பார்த்தோம் அப்படின்னா ரேட் அட் விச் த சர்வீஸ் இஸ் கன்சியூம்டு. ஸோ நம்ம முன்னாடி பார்த்த மாதிரி நம்மளோட கேஸில் இட் வில் பி லைக் ஹவு மெனி ரெக்வஸ்ட் பர் செகண்ட், இந்த மாதிரியான விஷயங்கள். தேர்ட் திங் பார்த்தீங்கன்னா லேட்டன்சி, அதாவது ஒரு பர்டிகுலர் ரெக்வஸ்ட்டை ப்ராசஸ் பண்ணுறதுக்கு எவ்வளோ லேட்டன்சி வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு தேவைப்படுது அப்படின்னு. ஸோ ரைட் நவ் ஜஸ்ட் இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க, லைக் இந்த 3 திங்ஸ் தான் அப்படின்றத மைண்டில் வச்சுக்கோங்க. யூ வில் கெட் டு அண்டர்ஸ்டாண்ட் இன் ஃபியூ மினிட்ஸ். ஸோ இந்த லிட்டில்ஸ் லா என்ன சொல்லுது அப்படின்னா, இட் ட்ரைஸ் டு ஃபைண்ட் த ரிலேஷன்ஷிப் பிட்வீன் தீஸ் 3 திங்ஸ். ஸோ எந்த ஒரு சாஃப்ட்வேர் சிஸ்டம் எடுத்துக்கிட்டாலுமே இந்த 3 விஷயம் இருக்க தான் போகுது. இந்த கெப்பாசிட்டி ஆஃப் த சிஸ்டம் அப்படின்னு நம்ம இங்கே சொல்கிறது, ஃபார் எக்ஸாம்பிள் நம்பர் ஆஃப் த்ரெட்ஸ் இருக்கலாம், நம்பர் ஆஃப் த்ரெட்ஸு, மெமரி கன்சப்ஷன், சிபியூவோட ரிசோர்ஸஸ், இது எல்லாமே. ஸோ கெப்பாசிட்டி and rate at which the service is consumed and then the latency, இது மூணுத்தையுமே நம்ம இப்போ ரிலேட் பண்ண போகிறோம். வாட் இஸ் த ரிலேஷன்ஷிப் பிட்வீன் them? லிட்டில்ஸில் என்ன சொல்லுது அப்படின்னா L ஈக்குவல்ஸ் லாம்டா மல்டிப்ளைட் பை W. ஓகேவா? L ஈக்குவல்ஸ் லாம்டா மல்டிப்ளைட் பை W. L அப்படிங்கிறது என்ன அப்படின்னா இட் இஸ் த கெப்பாசிட்டி. லாம்டா அப்படிங்கிறது என்ன அப்படின்னா the rate at which the service is consumed. Rate and சும்மா போட்டுக்கிறேன், rate of consumption சும்மா RPS அப்படின்னு வச்சுக்கோங்க, request per second. ஓகேவா? இதே நம்ம டீல் பண்ணுறோம், request per second நம்ம டீல் பண்ணணும். W அப்படிங்கிறது என்ன அப்படின்னா latency on average to process
a single request. Let us see per request. ஸோ இப்போ வந்து இட் லுக் சிம்பிள் இல்லையா, ஒரு சிம்பிள் லீனியர் ஈக்குவேஷன் மாதிரி தான் நம்ம கண்ணுக்கு பார்த்தோன்னே தெரியும். பட் இந்த ஒரு எக்ஸாம்பிள் வச்சு இப்போ நம்ம பார்ப்போம். ஸோ தட் வி கெட் டு நோ ஒய் திஸ் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்லிட்டு. ஃபர்ஸ்ட் erase everything. ஸோ எல்லியோட ஃபார்முலாவை எல் ஈக்குவல்ஸ் லாம்டா மல்டிப்ளைட் பை டபிள்யூ. ஸோ இப்போ வந்து பார்த்தோம் அப்படின்னா லைக் வி ஹாவ் திஸ் ஈக்குவேஷன். நவ் அசியூம் திஸ் எக்ஸாம்பிள். ஸோ நீங்கள் வந்து ஒரு எக்ஸாம்பிள் வச்சுக்கோம், கேஸ் or assume this case. We have a software and it is deployed in our server. ஓகேவா, வெப் அப்ளிகேஷன் வச்சுக்கோம், வெப் ஆப் deployed in a server. Simple as that. ஓகேவா, இப்போ லெட்ஸ் சே இந்த வெப் ஆப் இருக்குல்ல பார்த்தீங்களா, இதில் இட் கேன் ப்ராசஸ் 10 கன்கரண்ட் ரெக்வஸ்ட் அப்படின்னு வந்து வச்சுப்போம். அதாவது 10 த்ரெட்ஸ் வந்து இருக்கு. ஸோ நம்பர் ஆஃப் த்ரெட்ஸ் ஈக்குவல் டு 10. ஓகேவா, 10 அப்படின்னா என்ன அப்படின்னா நம்பர் ஆஃப் கன்கரண்ட் ரெக்வஸ்ட். ஓகேவா, கன்கரண்ட் ரெக்வஸ்ட் த சிஸ்டம் கேன் ப்ராசஸ். ஓகே, ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா we have 10 threads. ஓகேவா, இந்த வெப் சர்வரில் we have 10 threads. ஓகேவா, த்ரெட் பூலோட சைஸ் பார்த்தீங்கன்னா 10 அப்படின்னு இருக்கு. ஸோ திஸ் இஸ் லைக் அட்ஜஸ்டபிள் அப்படின்னு நீங்கள் வந்து வச்சுக்கோங்க. அதாவது we can increase or decrease thing அப்படின்னு வச்சுக்கோங்க. அண்ட் லெட்ஸ் சே நம்ம வந்து ஒரு எண்ட் பாயிண்ட் வச்சுருக்கோம்னு வச்சுப்போம். ஓகேவா, there is an end point called slash what to say ஸ்லாஷ் ப்ரொஃபைல் அப்படின்னு ஒரு எண்ட் பாயிண்ட் இருக்குன்னு வச்சுக்கோங்க நம்ம ஒரு வெப் சர்வரில். ஓகேவா, நம்பர் ஆஃப் த்ரெட்ஸ் பார்த்தீங்கன்னா 10, நம்பர் ஆஃப் கன்கரண்ட் ரெக்வஸ்ட் we can process is 10. ஓகேவா, இப்போ ஒரு 10 ரெக்வஸ்ட் ஒன்றா வருது அப்படின்னா we can process it at a time without no wait. ஸோ இப்போ வந்து இந்த ஸ்லாஷ் ப்ரொஃபைல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எண்ட் பாயிண்ட் இருக்குது அண்ட் இட் டேக்ஸ் லெட்ஸ் சே 100 ms அப்படின்னு வந்து வச்சுப்போம். இட் டேக்ஸ் 100 ms டு ப்ராசஸ். ஓகேவா, அதாவது we have a web app and then it has 10 threads and the slash profile இந்த end point பார்த்தீங்கன்னா நமக்கு end point ஓட ரெஸ்பான்ஸ் டைம் பார்த்தீங்க அப்படின்னா லேட்டன்சி பார்த்தீங்கன்னா 100 ms அப்படின்னு சொல்லிருக்கு. Now let's try to find the like how many requests our system can handle per second அப்படின்னு நம்ம வந்து கண்டுபிடிக்க ட்ரை பண்ணுவோம். ஓகேவா, ஸோ given the latency, ஸோ லேட்டன்சி வந்து இந்த இடத்துல இந்த ஃபார்முலா அப்படி பண்ணால் இதை டபிள்யூன்னு சொல்லலாம். and then இங்கே நம்பர் ஆஃப் த்ரெட்ஸ் பார்த்தீங்கன்னா இது will be L. ஓகேவா, now if you plug this into the equation this will become what to say 10 equals lambda multiplied by 100 ms. So we'll be having 10 divided by 100 ms which is equal to what to say 1 by 10 na enna 0.1 na 0.1 yeah 0.1 one second ஆமாம் கரெக்ட் தான் 0.1 ரெக்வஸ்ட் பெர் எம்எஸ்னு வரும். ஏன்னா மில்லி செகண்ட் ஸ்கேலில் இருக்கிறதுனால இட் வில் பி கம்மிங் சம்வேர் அரௌண்ட் 0.1 ரெக்வஸ்ட் பெர் மில்லி செகண்ட் அப்படின்னு சொல்லி வரும். இதை நம்ம வந்து லெட்ஸ் கன்வெர்ட் இட் டு செகண்ட் ஸ்கேல். ஓகேவா, ஸோ திஸ் வில் பி 0.1 மல்டிப்ளைட் பை 1000 பிகாஸ் ஒரு மில்லி செகண்ட் அப்படிங்கிறது 1000 மில்லி செகண்ட் அப்படிங்கிறது 1 செகண்ட். ஸோ ஆஃப்டர் கன்வெர்ட்டிங் திஸ் வில் பி ஹேவிங் இட் அஸ் 100 rps. ஓகேவா, இப்போ இந்த 100 rps அப்படிங்கிறது என்ன சொல்லுது? ஸோ நம்ம செட்டப் என்ன அப்படின்னா we have 10 threads, the profile endpoint is taking somewhere around 100 milliseconds and I am having this 100 rps our system can handle அப்படின்னு நான் வந்து சொல்கிறேன். ஓகேவா, இப்போ திஸ் இஸ் த அப்சல்யூட் சீல், அதாவது என்னன்னா சிஐஎல் அப்படின்னு சொல்லுவாங்க. திஸ் இஸ் லைக் த மேக்ஸிமம் that our system can handle without any bottleneck or without any எப்படி சொல்ற
ப்ராப்பராக ஒரு ஸ்மூத்தான ஹேண்டில் பண்ண முடியுது பாருங்க இந்த 100 ஆர்பிஎஸ்ல தான் வந்து முடியும். நான் எப்படி இது வந்து சீல் வேல்யூ அப்படின்னு நான் சொல்கிறேன், 100 ஆர்பிஎஸ் தான் சீல் வேல்யூ அப்படின்னு சொல்கிறேன் அப்படின்னா, ஸோ வி ஹாவ் த நம்பர் ஆஃப் த்ரெட்ஸ் அஸ் 10, அதாவது நம்மகிட்ட வந்து 10 த்ரெட்ஸ் இருக்குது. அண்ட் ஒரு ரெக்வஸ்ட்டை ப்ராசஸ் பண்ணுறதுக்கு வி ஆர் டேக்கிங் 100 மில்லி செகண்ட். ஓகேவா, 100 மில்லி செகண்டில் வி கேன் ப்ராசஸ் எத்தனை 1 ரெக்வஸ்ட் அப்படின்னு வச்சுப்போம். கரெக்டா, அதாவது ஒரு ரெக்வஸ்ட்டை வி கேன் ப்ராசஸ் இன் 100 மில்லி செகண்ட். இப்போ 100 ரெக்வஸ்ட் வந்து ஒரே டைமில் வருது, ஒரு செகண்டுக்கு வருது அப்படின்னா அந்த 100 ரெக்வஸ்ட் வந்து ஒரு செகண்டுக்கு வருது. கரெக்டா, இப்போ இதில் ஒரு ரெக்வஸ்ட் எனக்கு ப்ராசஸ் பண்ணுறதுக்கு எவ்வளோ டைம் ஆகுது அப்படின்னா எனக்கு 100 மில்லி செகண்ட் ஆகுது. ஓகேவா, ஐம் ரிசீவிங் 100 ரெக்வஸ்ட் பர் செகண்டு. அதில் எனக்கு ஒரு இதை ஹேண்டில் பண்ணுறதுக்கு எனக்கு 100 மில்லி செகண்ட் வந்து ஆகுது. ஓகேவா, இப்போ ஐ எம் ஹேவிங் 10 த்ரெட்ஸ். ஓகேவா, அப்போ 10 ரெக்வஸ்ட்டை ஐ கேன் ப்ராசஸ் இன் 100 மில்லி செகண்ட். அதே 100 மில்லி செகண்டில் ஐ கேன் ரஃப்லி, ஓகேவா, எக்ஸாக்டாக இல்லைனாலும் ஐ கேன் ரஃப்லி ப்ராசஸ் 10 ரெக்வஸ்ட். ஓகேவா, அதே மாதிரி 200 எம்எஸ்ல ஐ கேன் ப்ராசஸ் 20 ரெக்வஸ்ட். இப்போ நீங்கள் எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டே போனீங்க அப்படின்னா யூ கேன் ப்ராசஸ் 100 ரெக்வஸ்ட் இன் 1 செகண்ட். ஓகேவா, அதனால தான் நான் இது வந்து பார்த்தீங்கன்னா அப்சல்யூட் சீலிங் அப்படின்னு சொல்கிறேன். தேர் இஸ் நோ பாட்டில் நெக் ஆர் எனி கைண்ட் ஆஃப் ஸ்டஃப். இட் இஸ் லைக் ஒரு ஸ்மூத்தாக வந்து இட் வில் கோ. தேர் இஸ் நோ கியூ வெயிட்டிங்கே இருக்காதீங்க. நீங்கள் இதோட இது பார்த்தீங்க அப்படின்னா இங்கே வெயிட்டிங்கே இருக்காது. ஓகேவா, இங்கே வந்து த ப்ராசஸ் இஸ் நாட் அட் ஆல் வெயிட்டிங். த ரெக்வஸ்ட் இஸ் நாட் அட் ஆல் வெயிட்டிங். தான் ப்ராசஸில் ரெக்வஸ்ட் இஸ் நாட் அட் ஆல் வெயிட்டிங். ஸோ இதோட லைக் கியூ இப்போ வந்து ஒரு ப்ராசஸ் வருது, இப்போ ஒரு ரெக்வஸ்ட் வருது அப்படின்னா இட் இஸ் நோவேர் லைக் எங்கேயுமே இது வந்து கியூ ஆகலை. அதுதான் மெயினான நான் சொல்ல வர்றது. அதாவது இப்போ நீங்கள் உங்கள்கிட்ட 10 த்ரெட்ஸ் தான் இருக்குது, அந்த இந்த உங்களோட எண்ட் பாயிண்ட் வந்து 100 எம்எஸ் எடுக்குது அப்படின்னா நீங்கள் வந்து அட் மேக்ஸ் யூ கேன் ஹேண்டில் 100 ஆர்பிஎஸ் வித்தவுட் மேக்கிங் த ரெக்வஸ்ட் வெயிட் இன் அ கியூ. ஓகேவா, நான் ஸ்மூத்துன்னு மீன் பண்ணுறது அதுதான். நீங்கள் வந்து அதை வெயிட் பண்ண வைக்க வேணாம். ஓகேவா, ஸோ இப்போ வந்து லெட்ஸ் சே இது வந்து நம்மளோட ஆப் வந்து இஸ் கெய்னிங் சம் ட்ராக்ஷன். ஓகேவா, ப்ராடக்ட் ஃப்ரண்ட்டில் போட்டோம், ரீச் ஆகுது. அப்போ என்ன ஆகுது அப்படின்னா திடீர்னு இந்த 100 200 ஆர்பிஎஸ்ஸாக மாறிடுச்சு. ஓகேவா, திடீர்னு அந்த 100 200 ஆர்பிஎஸ்ஸாக மாறிடுச்சு. ஏன்னா இதை நம்ம கண்ட்ரோல் பண்ண முடியாது. யோசிச்சு பாருங்க, ரியல் வேர்ல்டில் நம்மளால் கண்ட்ரோல் பண்ண முடியாது. அப்போ இது 200 ஆர்பிஎஸ்ஸாக மாறினா என்ன ஆகும்? ஸ்டில் உங்களோட என் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா 100 எம்எஸ்லாம் வந்து யுவர் அப்சல்யூட் சீல் வேல்யூ தட் யுவர் சிஸ்டம் கேன் ஹேண்டில் பார்த்தீங்கன்னா 100 ஆர்பிஎஸ்ஸாக தான் இருக்குது. இப்போ என்ன நடக்குதுன்னா திடீர்னு வந்து 200 ஆர்பிஎஸ் வந்து யூ ஆர் எக்ஸ்பீரியன்சிங். ஸோ இதை நான் ஜஸ்ட் erase பண்ணிடுறேன். இப்போ என்ன ஆகுது அப்படின்னா திடீர்னு 200 ஆர்பிஎஸ் பார்த்தீங்கன்னா வி ஆர் எக்ஸ்பீரியன்சிங் 200 ரெக்வஸ்ட் பர் செகண்ட். அதுக்கப்புறம் என்ன ஆகுது? வி ஸ்டில் ஹாவ் த சேம் 10 த்ரெட்ஸ் அண்ட் தென் அவர் ஸ்லாஷ் ப்ரொஃபைல் எண்ட் பாயிண்ட் அதே இது பார்த்தீங்கன்னா சேம் 100 எம்எஸ் தான் பார்த்தீங்கன்னா இருக்கு. இப்போ மேட்டர் என்ன அப்படின்னா நம்ம முன்னாடியே பார்த்தோம், எப்படி சொல்ல, லைக் 100 ஆர்பிஎஸ் தான் நம்மளோட லிட்ரல் சீல் வேல்யூ. கரெக்டா, யூ கேன் ஒன்லி ப்ராசஸ் 100 ரெக்வெஸ்ட் பெர் செகண்ட். அதுக்கு மேலே போகுது அப்படின்னா த என்டையர் சிஸ்டம் வில் புட் த அப்கமிங் ரெக்வெஸ்ட் இன் அ கியூ. ஸோ அதை ஒரு எக்ஸாம்பிளோட பார்க்கலாம் அப்படின்னா லெட்ஸ் சே திஸ் இஸ் த டைம் இன் செகண்ட்ஸ். ஓகேவா, இது வந்து ப்ராசஸ்டு ரெக்வெஸ்ட்டு, இது பார்த்தீங்க அப்படின்னா கியூ. ஓகே, இப்போ லெட்ஸ் சே அட் 1 செகண்ட் ஃபர்ஸ்ட் செகண்டில் எனக்கு பார்த்தீங்கன்னா இந்த 200
ரெக்வஸ்ட் வந்து வருது. ஏன்னா என்னோட ஆர்பிஎஸ் 200. ஓகேவா? இப்போ என்ன நடக்கும்? ஃபர்ஸ்ட்டு எனக்கு வந்து 200 ரெக்வஸ்ட் வந்த உடனே இதில் வந்து என்னால் எவ்வளோ ப்ராசஸ் பண்ண முடியும்னா, நம்ம முன்னாடியே பார்த்தோம் என்னோட சீல் வேல்யூவே என்னது 100 ஆர்பிஎஸ் தான். கரெக்டா? அப்போ என்னால் 100 தான் ஃபஸ்ட்டு ப்ராசஸ் பண்ண முடியும். ஓகேவா? 100 வரைக்கும் தான் என்னால் மேக்ஸிமம் முடியும். கிவன் திஸ் அண்ட் திஸ் ஐ கேன் ஒன்லி கோ அட் மேக்ஸ் பார்த்தீங்கன்னா 100 தான் பண்ண முடியும். ஸோ அப்போ மீதி இருக்க 100 எங்கே போகும்? கியூக்கு போகும். ஓகே, டைம் 2 செகண்டில் என்ன ஆகும்? இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த 100 ப்ராசஸ் ஆகி முடிஞ்சிருச்சு. இந்த 100 இங்கே வந்துடும். ஸோ இந்த 100 வந்து பார்த்தீங்கன்னா ப்ராசஸ் ஆகி முடிஞ்சிடும். இந்த 100 இங்கேருந்து இங்கே வந்துடுமா? அப்போ என்ன நடக்கும்? இங்கே திரும்ப 100ன்னு இருக்கும். பட் அகைன் இந்த செகண்டில் பார்த்தோம் அப்படின்னா இன்னொரு 200 ஆர்பிஎஸ் ரெக்வஸ்ட் வந்துடும்ல. ஏன்னா 200 ரெக்வஸ்ட் பர் செகண்ட் அப்படின்னா என்ன? ஃபர்ஸ்ட் செகண்ட்ல எனக்கு 200 வரும், செகண்ட்ல 200, தேர்ட் செகண்ட்ல 200 வந்தே தானே இருக்கும். இப்போ அடுத்து வர 200 நான் எங்கே போடுறது? அதை அப்போ பார்த்தீங்கன்னா நான் திரும்ப போயிட்டு கியூவில் ஆட் பண்ணுறேன். ஸோ இப்போ 200 அப்படின்னு இங்கே இருக்கும். இப்போ தேர்ட் செகண்ட்ல என்ன ஆகும்? இந்த 100 ப்ராசஸ் ஆகி முடிஞ்சிடும். இங்கேருந்து ஒரு 100 நான் திரும்ப எடுப்பேன், 100 இங்கே வந்துடும். இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா திரும்ப 300 அப்படின்னு வந்துடும். ஏன்னா இந்த செகண்டுக்கு ஒரு 200 ஆட் ஆயிடுச்சு. ஸோ இங்கே முக்கியமானது என்னன்னா உங்களோட சீல் ஆர்பிஎஸ் வந்து 100, அதனால இங்கே 100ன்னு இருக்கு. இப்போ என்ன அப்படின்னா இதோட ரேஷியோ பாருங்களேன், ப்ராசஸ்டுக்கும் கியூக்கும் உள்ள ரேஷியோ இட் இஸ் 1:2. எப்படி சொல்லலாம், இங்கே ஃபுல்லாக இது எப்படி போடுறது? ஃபர்ஸ்ட் இது வந்து 1:1 அப்படின்னு இருக்கும், அந்த இது 1:2ன்னு மாறும், அந்த 1:3 அப்படின்னு சொல்லிட்டு மாறும். இந்த மாதிரி உங்களுக்கு போய்கிட்டே இருக்கும் ஓவர் த டைம். இப்போ இங்கே என்ன நம்ம இதுலேருந்து இன்ஃபர் பண்ண முடியுது? அதாவது ஓவர் த டைம் என்னோட லேட்டன்சி இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டே போகுது. எப்படின்னா இங்கே பார்த்தீங்க அப்படின்னா 1:1 இருக்கா? ஸோ 2 மல்டிப்ளைடு பை 100 ms. ஸோ இனிஷியலாக பார்த்தீங்கன்னா 200 ms இன்க்ளூடிங் போத் கியூயிங் அண்ட் ப்ராசஸிங் ரெண்டுமே சேர்த்து 200 ms. அதுக்கப்புறம் 300 ms அது வந்து மாறும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 400 ms ஆக மாறும். இந்த மாதிரி போய்கிட்டே இருக்கும், லீனியராக க்ரோ ஆகிட்டே இருக்கும் உங்களோட லேட்டன்சி. அது ஓவர் த டைம் என்ன ஆகும் அப்படின்னா உங்கள் சிஸ்டமே வந்து கதமாகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஸோ அப்போ என்ன பண்ணலாம்? வாட் வி நீட் டு டூ? அகெயின் அப்ளை லிட்டில்ஸ் லா. இப்போ என்ன பண்ணுங்க, L = λW ஃபார்முலா விடுங்க, பிளக் த ஃபார்முலா. 10 தான் என்னோட. இப்போ வந்து இங்கே முக்கியமானது நீங்கள் வந்து நோட் பண்ணணும். ஒன்று இப்போ இந்த சுச்சுவேஷனை நான் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு ஒன்று என்னோட லேட்டன்சியை குறைக்கணும், அப்படி இல்லை அப்படின்னா என்னோட கெப்பாசிட்டியை இன்க்ரீஸ் பண்ணணும், இல்லை ரெண்டுமே பண்ணலாம். ஓகேவா? திஸ் இஸ் த கோர் க்ரக்ஸ் ஆஃப் சிஸ்டம் டிசைன் மாதிரி. ஓகேவா? அதனால இந்த லிட்டில்ஸ் லா வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொன்னேன். அண்ட் இஸ் ஆஃபன் ஓவர்லுக்ட். ஸோ இப்போ இந்த W பார்த்தீங்கன்னா குறைக்கிறது அப்படின்னா என்னன்னா, யூ கேன் ஆப்டிமைஸ் யுவர் ஸ்லாஷ் ப்ரொஃபைல் எண்ட் பாயிண்ட். ஓகேவா? எய்தர் பை ஆடிங் கேஷிங் டெக்னிக்ஸு, இந்த மாதிரி ஏதாவது டெக்னிக் யூஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா, இண்டெக்ஸிங், இந்த மாதிரி டெக்னிக்ஸ் யூஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா யூ டூ சம் சாஃப்ட்வேர் லெவல் ஸ்டஃப் அண்ட் யூ சே இது வந்து 100 ms இருந்து I have reduced it to let's say 50 ms அந்த மாதிரி குறைக்கலாம். That is one way. Or you can increase the capacity. ஸோ 10 threads அப்படின்னு இருந்துச்சு பார்த்தீங்களா, அதை வந்து ஒரு 20 இல்லை 30 நம்ம சைமல்டேனியஸாக இத்தனை த்ரெட்ஸ் இது வந்து நம்ம சிஸ்டமால் ப்ராசஸ் பண்ண முடியாத மாதிரி வந்து கெப்பாசிட்டி இன்க்ரீஸ் பண்ணுறது. ஸோ இது ரெண்டு இது நீங்கள் பண்ணி பார்த்தீங்கன்னா இதை நம்ம சால்வ் பண்ணணும். இதை வந்து எப்படி திரும்ப லிட்டில்ஸில் அப்ளை பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யூ டேக் த சேம். இப்போ லெட்ஸே என்னால் கெப்பாசிட்டி இன்க்ரீஸ் பண்ண முடியல அப்படின்னு வச்சுப்போம். அப்போ நான் இந்த ஃபார்முலாவில் போடுறப்ப எனக்கு என்ன வரும்? 10 போட்டு 200 ஆர்பிஎஸ் இருக்கா, மல்டிப்ளைட் பை W அப்படின்னு வரும். ஸோ 10 டிவைடட் பை 200 0 போயிடுச்சுன்னா திஸ் வில் பி சம்வேர் அரவுண்ட் வாட் 0.05 வருமா? 0.05 செகண்ட் அப்படின்னு வரும். ஸோ திஸ் இஸ் சம்வேர் அரவுண்ட் 100 ms to 50 ms அந்த மாதிரி வரும். அரவுண்ட் 50 ms வரும். 0.5 கட்டலாம். இப்போ என்ன மேட்டர் அப்படின்னா, திஸ் இஸ் த எக்ஸ்பெக்டட் லேட்டன்சி. அதாவது கியூலேயே நீங்கள் வந்து உங்கள் ஃபர்தராக வரக்கூடிய ரெக்வஸ்ட்டை போடாமல், அதாவது 200 ஆர்பிஎஸ் தான் எக்ஸ்பெக்டட் டிராஃபிக்கு, ஆனால் ஃபர்தராக நான் கியூ பண்ணாமல்
நான் வந்து லைக் இந்த கியூவில் எதுவுமே ஆட் பண்ணாமல் அப்படியே ப்ராசஸ் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கிவன் தட் திஸ் கெப்பாசிட்டி அதாவது உங்கள் த்ரெட் ஆல்சோ ஸ்டேஸ் த சேம் அப்படின்ற கண்டிஷனில் நீங்கள் வந்து உங்களோட அந்த ஸ்லாஷ் ப்ரொஃபைல் எண்ட் பாயிண்ட் இருக்குல்ல அதோட லேட்டன்சியை ஒன்று நீங்கள் இந்த இதுக்கு குறைக்கணும். இதுக்கு குறைச்சிட்டீங்க அப்படின்னா இந்த சிஸ்டம் வில் பி ஸ்மூத், டிலே வந்து இருக்காது. இல்லை அப்படின்னா நீங்கள் இதை ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த கெப்பாசிட்டி இன்க்ரீஸ் பண்ணலாம். அது எப்படி பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா திஸ் ஸோ இப்போ நம்ம வந்து என்ன பண்ணலாம்னா இதை ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். அதாவது இப்போ அது மாற்ற முடியாது, ஸ்லாஷ் ப்ரொஃபைல் எப்பயுமே 100 ms தான், மாற்ற முடியாது அப்படின்னா யூ கேன் லைக் மேக் திஸ் அஸ் த வேரியபிள், ஹாவ் த சேம் 200 rps, மல்டிப்ளை இட் பை இங்கே வந்து உங்களுக்கு இது வந்து சேம் 100 ms அப்படின்னு இருக்குன்னு வச்சுப்போம். யா இது வந்து 200 rps. ஸோ இது வந்து பார்த்தோம் அப்படின்னா என்ன வரும், இது வந்து எம்எஸ்ல இருக்கு. ஸோ நம்ம அந்த செகண்ட்ஸ்க்கு திரும்ப கன்வெர்ட் பண்ணிப்போம். 100 ms எவ்வளோ, 0.1னா 0.1 செகண்ட் வரும். கொஞ்சம் கணக்கு ஸ்லோவாக தான் போடுவேன். 1/10 20. அதாவது இப்போ நம்ம த்ரெட் சைஸை 20க்கு கூட்டலாம். இதுவும் ஒரு அப்ரோச். இது ரெண்டுமே பண்ணலாமா ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா பண்ணலாம். அதுதான் வந்து மோஸ்ட்லி நம்ம சாஃப்ட்வேர் சிஸ்டம்ஸில் பண்ணுவாங்க. என்ன பண்ணுவாங்கன்னா இதையும் இன்க்ரீஸ் பண்ணுவாங்க, இதையும் குறைக்க பார்ப்பாங்க. ஓகேவா? டு வாட் எக்ஸ்டென்ட், அட் வாட் காஸ்ட் அப்படிங்கிறது தான் இஸ் த க்ரக்ஸ் ஆஃப் சிஸ்டம் டிசைன். ஓகேவா? ஸோ டீட்டெயில்ஸில் புரிஞ்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். பொருளைனா கமெண்ட்ஸில் போடுங்க. ஓகே, யா, தேங்க்யூ.